இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக சங்கீதம் 24:9-10 உங்களுக்காக வாசிக்கட்டும். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மகிமையின் ராஜா உண்டோ. நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரவேசித்தோ நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்திலே அந்த மகிமையின் ராஜா தாமே மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை மீட்கும் பொருட்டோ மரணத்தை தம் மரணத்தினால் ஜெயமாய் விழுங்கினவர், பாதாளத்தை ஜெயித்தவர், நம்முடைய வாழ்வில் வருகிற எல்லா போராட்டங்களிலும் நமக்கு அவர் ஜெயம் கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறபடியால் அந்த மகிமையின் ராஜா நம்மை ஆளும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய திருவாக்குக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். அவரே நம்மை ஆண்டு கொண்டு நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை நல்கி வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, தான் ஸ்தாபித்ததான அந்த குறைவில்லா மகிமையின் ராஜ்யத்துக்குள் நம்மை கொண்டு சேர்க்க அவர் ஒருவரே வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறபடியால் நம்முடைய கண்கள் அவருடைய ராஜ்யத்தின் வெளிப்பாடுக்காய் காத்திருக்கட்டும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களை ஆட்கொள்ளுகிற தகப்பனும் ஆட்கொள்ளுகிற ராஜாவுமாய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இன்று தினத்தில் உம்முடைய பிள்ளைகள் உம்மை ராஜாவாக முன்வைத்து கடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண்கள் நீக்கப்படுவதாக, ஜெயம் உண்டாவதாக, காரிய சித்தி உம்மால் வருகிறபடியாலே நன்மைகளை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுதோ எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.